வெல்கம் பேக் டு அனதர் செஷன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா எல்சிஎம். எல்சிஎம்னா என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு இப்போ கிவன் செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹையஸ்ட் பவர் எதுக்கு இருக்கோ அதை சூஸ் பண்ணி அதை நம்ம எல்சிஎம்மாக எழுதுவோம். இப்போ 2^8 இருக்குது, இங்கே 2^2 இருக்குது. எது பெருசு? 2^8 தான். அதனால் இதை சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 2^9 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இதே பெருசு, 2^9 தான் பெருசு. அதனால 2^9 சூஸ் பண்ணிக்கிறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஹெச்சிஎஃப் கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிற ஃபேக்டரை மட்டும் தான் சூஸ் பண்ணி எழுதணும். காமன் இல்லாதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணலை. ஆனால் எல்சிஎம்ல பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இங்கே இருக்கிற நம்பரையும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதான் வந்து எல்சிஎம்மோட கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப்க்கும் எல்சிஎம்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஹெச்சிஎஃப்ல என்ன எடுத்துக்கிட்டோம்? லோவஸ்ட் பவரை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ எல்சிஎம்ல என்ன எடுத்துக்க போகிறோம்? ஹையஸ்ட் பவரை தான் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், ரெண்டும் ஒரே எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் பவரை நம்ம சூஸ் பண்ணோம். இங்கே 2^5 இருக்குது, 2^2 இருக்குது. லோவஸ்ட் பவர் 2^2 தான், அதை சூஸ் பண்ணிக்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2^3 இருக்குது, 2 இருக்குது. எது லோவஸ்ட்? 2 தான் லோவஸ்ட், அதை சூஸ் பண்ணிக்கணும். ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் காமன் ஃபேக்டர் தான் முக்கியம். இங்கே வந்து நமக்கு காமனாக எதுவுமே இல்லை, அதனால நம்ம இதை சூஸ் பண்ண மாட்டோம். இதே எல்சிஎம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹையஸ்ட் பவர் எது? 2^5, அதை எழுதிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2^3 தான் ஹையஸ்ட், அதையும் எழுதிக்கிறோம். இங்கே வந்து காமன் ஃபேக்டர் அப்படின்லாம் எதுவுமே இல்லை, ஏன்னா காமன் மல்டிபிள் தான். அதனால நம்ம வந்து இதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், இந்த 1ஐயும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதான் ஹெச்சிஎஃப்க்கும் எல்சிஎம்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எக்ஸாம்பிள் 1 பார்க்கலாம். இங்கே வந்து நம்மளுக்கு 2 sets ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. இதில் வந்து எல்சிஎம் என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கலாம். இப்போ எல்சிஎம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? ஹையஸ்ட் பவர் உள்ளதை தான் நம்ம எழுத போகிறோம். இப்போ ஹையஸ்ட் பவர் வச்சு சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பவர் 2^3, இங்கே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பவர் 3^9, இங்கே ஹையஸ்ட் பவர் 2. பத்தாவதுக்கு நம்ம வந்து இங்கே என்ன பண்ணணும்? 4ன்றதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம ஆர்டர் படி எழுதணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2³ × 3^9 × 5² × 4. இப்போ இது ரெண்டோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் 16 and 24. இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல் ஷேப் மெத்தடில் ஃபாலோ பண்ணாமல் நம்ம எப்படி சிம்பிளாக போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு செஷன் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு 16 = 24. அந்த ஸ்டெப்பை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 24ம் 16ம் வந்து ஃபர்ஸ்ட் டிவிசிபிள் ஆகுதா? இப்போ 24 டிவிசிபிள் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? 16 × 2 பண்ணால் நம்மளுக்கு 32 கிடைக்கும். அதை விட அதிகமாக போகிறனால கண்டிப்பாக இது வந்து டிவிசிபிள் ஆகாது. டிவிசிபிள் ஆகாதனால இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிவன் 16 இருக்குல்ல, அந்த 16 வந்து எழுதிக்கிறோம். 24 வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. 2ஆல் மல்டிப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 24 × 2 = என்ன வரும்? 48 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். இப்போ அந்த 48 நம்ம இங்கே எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம்னா 16 = 48 அப்படின்னு எழுத போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஃபாலோ பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டிவிசிபிள் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ண போகிறோம். 48 போட்டாச்சு, 16 இருக்குது. இப்போ 16ல் வந்து டிவிசிபிள் ஆகணும்னா இது வந்து மல்டிபிள்ஸில் வருமா அப்படின்னு பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 16 × 3 பண்ணோன்னா நம்மளுக்கு 48 கிடைக்கும். அதனால் 3 பண்ணால் 48. ஆமாம், டிவிசிபிள் ஆகுது. அதனால இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டு. என்ன பண்ணால் நம்மளுக்கு டிவிசிபிள் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 48 யூஸ் பண்ணனால நம்மளுக்கு டிவிசிபிள் ஆச்சு. அப்போ 16 and 24 அதுக்கான எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 48. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ப்ரீவியஸ் பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி தான் இதையும் இருக்கும், அதையும் பார்த்துடலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் 72 and 108ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எழுத போகிறோம்? 72 = 108. அப்புறம் ஒரு ரஃப் ஸ்பேஸ் நம்மளுக்கு தேவைப்படும், அதனால ரஃப் ஸ்பேஸ் போட்டாச்சு. சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்டெப் என்ன? டிவிசிபிள் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணுறோம். இப்போ 72 வந்து 2 டைம்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 144ன்னு வருது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது? இந்த 72 வந்து டிவிசிபிள் ஆகலை. அப்போ இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம்ல, இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஸ்டெப் இன்க்ளூட் பண்ணோன்ட்டு என்ன பண்ண போகிறோம்? அப்போ 72 கூட 72 எழுதிட்டோம். அதில் வந்து 108 கூட 2 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 108 × 2 =
216 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ அந்த 216 வந்து பார்த்தீங்கன்னா 72ல டிவிசிபிள் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ 216 இருக்கு, 72 போட்டுட்டோம். இப்போ 72 வந்து நம்ம என்ன பண்ணால் நம்மளுக்கு வந்து கிடைக்குது பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா 216 3 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு 216 கிடச்சிச்சு. அப்போ என்ன ஆகுது, 216 வந்து டிவிசிபிள் ஆகுறனால அப்போ 72க்கும் 108ஓட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 260. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் ஆஃப் 12 and 32 நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம ரஃப் ஸ்பேஸ் போட்டுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிவன் நம்பரை வந்து நம்ம எழுதிக்கிறோம். 12 = 32 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், நம்மளோட ஸ்டெப்பில் வந்து டிவிசிபிள் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணணும். 32 12 போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 12 × 3 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு 36 வருது. அப்படின்னா வந்து ஹையஸ்ட்டாக போகிறனால இது நம்மளை டிவிசிபிள் பண்ண முடியாத, அதனால எடுத்துக்க போகிறது இல்லை. அப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 12 = 32 × 2ஆல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். 2ஆல் நம்மளுக்கு வந்து 32 நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், = 64 அப்படின்ற நம்பர் கிடைக்குது. இப்போ அந்த 64 நம்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். 12 = 64 அப்படின்னு போடுறோம். இப்போ வந்து அது வந்து டிவிசிபிள் ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணிக்கிறோம். 64 இருக்கு, 12 இருக்கு. சரி, 12 என்ன சார், 12 5 சார் வந்து நம்மளுக்கு 60 வரும். ஆனால் அதையும் தாண்டி போயிடுச்சுன்னா 72 வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 மல்டிப்ளை பண்ணியும் நம்மளுக்கு இங்கே டிவிசிபிளே ஆகலை. அதனால அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 32ல் எப்படி நம்ம 2 வந்து இன்க்ளூட் பண்ணோமோ அதே மாதிரி எங்கே நிறுத்தணுமோ அங்கே தான் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே 12 = அதே 32 × 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து 64 வந்து அதை வச்சு நம்ம 3லாம் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. நம்ம 32ஆல் வச்சு தான் பண்ணும்போது நம்மளுக்கு 64 ஆன்சர் வருது. ஆனால் அது டிவிசிபிள் ஆகலை. அதனால நம்ம 32வே வச்சு பண்ண போகிறோம். 32வை ஃபஸ்ட்டு 2ஆல் பண்ணிட்டோம், நம்மளுக்கு டிவிசிபிள் ஆகலை. அதனால 32 வந்து இப்போ 3ஆல் பண்ண போகிறோம். இப்போ 3ஆல் நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும், 32வை வந்து 3ஆல் பண்ணுறோம். அப்படி 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 32 × 3 = 96 அப்படின்ற ஆப்ஷன் வந்துருச்சு. சரி, இப்போ 12 = 96 போட்டுட்டோம். இந்த 96 வந்து நம்மளுக்கு 12 வந்து டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ 12 × 8 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 96 வரும். அதனால 12 × 8 பண்ணால் நம்மளுக்கு 96 வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, டிவிசிபிள் ஆகுது. அப்போ நம்மளோட எல்சிஎம் என்னவா இருக்கும், 96 தான் 12 and 32ஓட எல்சிஎம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தா இந்த எல்சிஎம் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.